வணக்கம். 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, கேரளாவின் வயநாட்டில் 3 இடங்களில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மெப்பாடி, முண்டக்கை, சூரல் மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. முண்டக்கையில் காலை 1 மணிக்கு முதல் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வந்தன. காலை 4 மணிக்கு சூரல் மலைப்பள்ளியின் அருகே அடுத்த நிலச்சரிவு ஏற்பட்டது. வெள்ளம் காரணமாக அந்த பள்ளி மக்கள் தங்கும் முகாமாக செயல்பட்டு வந்தது. சூரல் மலைப்பகுதியில் பாலம் உடைந்த நிலையில் 400 குடும்பங்கள் உதவி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். மீட்புப் படையினரும் அந்த பகுதியை நெருங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் சேத விவரங்கள் முழுமையாக தெரியவில்லை. பலர் காணாமல் போயுள்ள நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மீட்கப்பட்டுள்ள 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கரவியூகத்தில் சிக்கியது போல தற்போது இந்திய மக்களின் நிலை உள்ளதாக மக்களவையில் ராகுல் காந்தி பேசியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் போலி இந்துக்கள் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதால் நாடாளுமன்றத்தில் பரபரப்பு நிலவியது. மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். அப்போது மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கரவியூகத்தில் சிக்கியது போல தற்போது இந்திய மக்களின் நிலை உள்ளது என்றும், சக்கரவியூகத்திற்குள் துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன் இருந்தது போல் இங்கு மோடி, அமித்ஷா உள்ளதாக குறிப்பிட்டார். பாஜக அமைத்துள்ள சக்கரவியூகத்தை இந்தியா கூட்டணி தகர்த்து எறியும் என்றும் ராகுல் காந்தி பேசினார். जो अभिमन्यु को चक्रव्यूह में फंसाया गया था वही हिंदुस्तान के साथ किया गया है. हिंदुस्तान के युवाओं के साथ, हिंदुस्तान के किसानों के साथ, हमारी माताओं बहनों के साथ, स्मॉल बिजनेसेस के साथ, मीडियम साइज बिजनेस के साथ. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் முழக்கமிட்டனர். प्रधानमंत्री को अच्छी बात बोलो. आप बैठे टिप्पणी आप मत करो. आप करोगे तो वो भी करेंगे. आप मत करो. मैं सब साइलेंट करो प्लीज. फिर टिप्पणी कर रहे हो आप. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி 10 ஆண்டுகளில் 70 முறை போட்டித் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும், அது பற்றி பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட இல்லை என்றும் கூறினார். பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பான அல்வா கிண்டும் நிகழ்ச்சியில் கூட இதர பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருவரையும் காண முடியவில்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய ராகுல் காந்தி, நிதிநிலை அறிக்கையை 20 அதிகாரிகள் தயாரித்த நிலையில் அதில் 2 பேர் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர்கள் கூட பட்ஜெட் அல்வா கிண்டும் நிகழ்ச்சியில் இடம்பெறவில்லை என்று புகைப்பட ஆதாரத்துடன் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். हलवा है सर, ये बट रहा है. और इस फोटो में सर मुझे एक ओबीसी अफसर नहीं दिख रहा, एक आदिवासी अफसर नहीं दिख रहा, एक दलित अफसर नहीं दिख रहा मुझे. அப்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிரித்த நிலையில் இது நகைப்புக்குரிய விஷயம் அல்ல என்று ராகுல் காந்தி பதிலளித்தார். फाइनेंस मिनिस्टर मुस्कुरा रही हैं. कमाल की बात है. ये हंसने की चीज नहीं है मैडम, ये हंसने की बात नहीं है. நாட்டில் உள்ள 73% இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலின பழங்குடியின சமூகத்தை மத்திய அரசு அவமதித்து விட்டதாக ராகுல் காட்டமாக விமர்சித்தார். அக்னிபாத் திட்டத்தில் சேர்ந்த வீரர்களுக்கான ஓய்வூதியத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று ராகுல் குற்றம் சாட்டிய நிலையில் அவர் நாட்டை தவறாக வழி நடத்துவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம் தெரிவித்தார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய ராகுல் காந்தி, அக்னிபாத் திட்டத்தில் சேர்ந்து உயிர் தியாகம் செய்யும் வீரர்களுக்கு இழப்பீடு வழங்க ₹1 கூட நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். अग्निवीरों के पेंशन के लिए ₹1 नहीं है. आप अपने आप को देशभक्त कहते हो, मगर जब अग्निवीरों की मदद करने की बात आती है, जवानों को पैसा देने की बात आती है, तो बजट में आपको ₹1 नहीं दिखाई देता. இதற்கு பதிலளித்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராகுல் காந்தி நாட்டை தவறாக வழி நடத்துவதாக விமர்சித்தார். लेकिन देश की सीमा की सुरक्षा जिन बहादुर जवानों के हाथों में रहती है, सेना के जवानों में, यह इतना संवेदनशील मुद्दा है इस देश की सुरक्षा का. और सेना से जुड़े हमारे अग्निवीर के जवानों को लेकर जो देशवासियों को गुमराह करने की कोशिश की जा रही है, उस संबंध में मैं कहना चाहता हूं. இதனிடையே மத்திய பட்ஜெட்டில் கடந்த 20 ஆண்டுகள் இல்லாத அளவு கல்விக்கு குறைந்த அளவில் நிதி ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார்.
கடந்த 3 கல்வியாண்டுகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாணவர்கள் 15,066 பேருக்கு மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துவதை உறுதி செய்வது நமது உடனடி இலக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக எந்தவொரு சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் நடத்திய சட்ட போராட்டத்தின் மூலமாக கடந்த 3 கல்வியாண்டுகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாணவர்கள் 15,066 பேருக்கு மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த தகவலை பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சாதனையை அடைவதற்கு சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் இந்தியா முழுவதும் ஓபிசி இட ஒதுக்கீடு குறித்து பயனுள்ள விவாதங்களை நடத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நமக்கு பல்வேறு பணிகள் இருந்தபோதிலும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் அளவை கண்டறிவதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துவதை உறுதி செய்வதே நமது உடனடி இலக்கு என்றும் சமூக நீதியை ஏற்படுத்துவதில் நமது உரிமையை உறுதிப்படுத்துவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனை சாதிப்பதற்காக நாம் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மருத்துவ கவுன்சிலிங் குழு அறிவித்துள்ளது. MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு குறித்த அறிவிப்பை மருத்துவ கவுன்சிலிங் குழு நேற்று வெளியிட்டது. அதன்படி எய்ம்ஸ், ஜிப்மர், நிகர்நிலை பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகங்களில் MBBS, BDS, BSc நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான 15 விழுக்காடு இடங்களுக்கு 3 சுற்றுக்களாக கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாவது சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலும், மூன்றாம் சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 25ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலும் நடைபெறவுள்ளதாக மருத்துவ கவுன்சிலிங் குழு அறிவித்துள்ளது. இந்த 3 சுற்றுகளில் நிரப்பப்படாத இடங்கள் இறுதி சுற்று மூலம் நிரப்பப்பட இருக்கின்றன. இந்த கலந்தாய்வு அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்குகிறது. உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து செயல்படுமாறு அதிமுக நிர்வாகிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன்படி திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளை நேற்று காலை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தலில் தாங்கள் கடுமையாக உழைத்த போதும் வெற்றி பெற முடியவில்லை என்று நிர்வாகிகள் குறிப்பிட்டனர். அப்போது நிர்வாகிகள் அனைவரும் மாதந்தோறும் ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். மேலும் கட்சியில் இளைஞர்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும் என்றும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வென்று ஆட்சியை பிடிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை ஆலோசனை நடத்தினார். அப்போது தான் நேரடியாக பொதுச் செயலாளராக வரவில்லை என்றும் நிர்வாகிகளின் சிரமம் தனக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள தேவாலா பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் பஜார் பகுதியில் சாலைகள் சேரும் சகதியுமானதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனிடையே நாடுகாணியிலிருந்து கேரள மாநிலம் வழிக்கடவு செல்லக்கூடிய சாலையில் ராட்சத மரம் விழுந்து 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாநகரில் உக்கடம், டவுன்ஹால், காந்திபுரம், ரயில் நிலையம், ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் கடும் குளிர் நிலவியது. தேனி, பெரியகுளம், வீரபாண்டி, போடிநாயக்கனூர், சின்னமனூர் என்று பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்தது. மேகமலை, குரங்கணி, சோத்துப்பாறை அணை, மஞ்சளாறு அணை, கும்பக்கரை அருவி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கனமழையும் கொட்டி தீர்த்தது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் கடைசி நிமிட கோலால் அர்ஜென்டினாவுடனான ஆட்டத்தை இந்திய அணி டிரா செய்தது.
ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் அர்ஜென்டினாவுக்கு எதிரான போட்டியில் கடைசி நிமிட கோலால் இந்திய அணி டிரா செய்தது. பாரிஸில் நடைபெற்று வரும் போட்டியில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி இரண்டாவது லீக் போட்டியில் அர்ஜென்டினாவை எதிர்கொண்டது. தொடக்க முதலே பந்து இந்திய அணியின் வசமே இருந்தாலும் இந்திய கோல்கீப்பர் ஸ்ரீஜய் செய்த சிறு தவறால் அர்ஜென்டினா அணி 23வது நிமிடத்தில் கோல் அடித்து முன்னிலை பெற்றது. அதற்கு பிறகு அர்ஜென்டினா அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை அந்த அணி வீணடித்தது. கடைசி நிமிடத்தில் இந்திய அணிக்கு 4 பெனால்டி கார்னர் வாய்ப்பு கிடைத்த நிலையில் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் கோல் அடிக்க ஆட்டம் டிரா ஆனது. முன்னதாக நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. செவ்வாய்க்கிழமை நடைபெறும் 3வது லீக் ஆட்டத்தில் இந்திய அணி அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. அதில் வெற்றி பெற்றால் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறிவிடும். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய இணை வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலம் வென்று சாதனை படைத்த நிலையில் கலப்பு இரட்டையர் பிரிவில் அவர் இந்திய வீரர் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து விளையாடினார். இதில் துருக்கி, செர்பியா அணிகள் முதல் 2 இடங்களை பிடித்து தங்கப்பதக்கத்திற்கான போட்டிக்கு முன்னேறின. 580 புள்ளிகள் பெற்று 3வது இடத்தை பெற்ற இந்தியாவும் 579 புள்ளிகள் பெற்று 4வது இடத்தை பெற்ற தென்கொரியாவும் வெண்கலப் பதக்கத்திற்கு போட்டிக்கு தகுதி பெற்றன. இந்திய இணை 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் தங்கப்பதக்கத்துக்கான போட்டியை தவறவிட்டது. சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த 24ஆம் தேதி சோதனை நடத்தினர். அப்போது 5 கிலோ 970 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர் விசாரணையில் செங்குன்றம் பகுதிக்கு அருகே குடோனில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து குடோனில் சோதனை நடத்திய அதிகாரிகள் 954 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளையும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஃபைசுல் ரஹ்மான், இப்ராஹிம், சென்னையைச் சேர்ந்த மன்சூர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்த திட்டமிட்டிருந்தது தெரியவந்துள்ளது. ஆடி கிருத்திகை நாளில் பக்தர்களின் மார்பில் உரலை வைத்து மஞ்சள் இடித்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கக்கூடிய வினோத திருவிழா கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. ஜெகதேவி கிராமத்தின் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பாலமுருகல் கோவிலில் 79வது ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களின் மார்பில் உரலை வைத்து உலக்கை மூலமாக மஞ்சள் இடிக்கக்கூடிய வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பறக்கும் காவடி எடுத்த பக்தர்கள் எதிரே இருந்த முருகனுக்கு மாலை அணிவித்தும் தீபாராதனை காண்பித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் குழந்தைகளை தாங்கிக் கொண்டு அந்தரத்தில் தொங்கியவாறு முருகனை வழிபட்டனர். விழாவை காண தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் வந்திருந்தனர். சிவகங்கை அருகே பாஜக பிரமுகர் கொலை வழக்கின் விசாரணையின் போது தப்பியோடிய நபரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். சிவகங்கை மாவட்டம் வேளாளங்குளத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகரும் செங்கல் சூளை உரிமையாளருமான செல்வகுமார் கடந்த சனிக்கிழமை வெட்டிக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 5 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் விசாரணையின் போது காவல்துறையினரை தாக்கிவிட்டு வசந்த் என்பவர் தப்பியோடியுள்ளார். இதில் உதவி ஆய்வாளர் பிரதாப் காயமடைந்தார். இதையடுத்து தப்பியோடிய வசந்தை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். காயமடைந்த வசந்த் மற்றும் உதவி ஆய்வாளர் பிரதாப் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே நடந்த மோதலை தடுக்க வந்த ஆசிரியருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் சாதி மோதல்களும் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆண்டு நான்குநேரி அருகே சக மாணவனை வீடு தேடிச் சென்று அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மோதலால் மாணவர் ஒருவரும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்திய நிலையில் பள்ளியில் இருந்து நீக்கப்பட்ட மாணவன் வெளிநபர்களை அழைத்து வந்து வகுப்பறைக்குள் புகுந்து மாணவனை வெட்டியது தெரியவந்துள்ளது. அப்போது தடுக்க முயன்ற ஆசிரியருக்கும் தலையில் அரிவாள் வெட்டு விழுந்தது. கடலூர் அருகே பயிற்சியின் போது ஈட்டி குத்தியதில் 10ஆம் வகுப்பு மாணவர் மூளைச்சாவு அடைந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வடலூர் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் கிஷோர் கடந்த 24ஆம் தேதி பள்ளி திடலில் வட்டி எறியும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் மற்றொரு மாணவன் ஈட்டி எறிந்தபோது எதிர்பாராத விதமாக கிஷோரின் தலையில் பாய்ந்தது. பலத்த காயமடைந்த கிஷோர் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கிஷோர் மாற்றப்பட்டார். இந்த நிலையில் திங்கட்கிழமை கிஷோர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே தனது மகன் மூளைச்சாவு அடைந்ததை கேட்ட அவரது தாய் சிவகாமி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருவட்டாறு நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஜான்சனை அவரது வீட்டின் அருகே 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டியது. திருவனந்தபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முன்விரோதம் காரணமாக ஜான்சன் கொல்லப்பட்டது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்தது. எனவே படுகொலையில் தொடர்புடைய நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி திருவட்டாறு பேருந்து நிலைய சந்திப்பில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், பிரின்ஸ், தாரகை கத்பட் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மார்த்தாண்டம் பேச்சிப்பாறை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக தக்கலை காவல் துணை கண்காணிப்பாளர் கூறிய நிலையில் அதனை ஏற்க மறுத்து காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பணியாற்றுபவர்கள் சென்னையில் இன்று போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு புறப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் ஊழியர்கள் பல இடங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் பணியாளர்கள் திட்டமிட்டிருந்தனர். இதற்காக கரூரிலிருந்து 50க்கும் மேற்பட்டவர்கள் தனியார் பேருந்தில் சென்னையை நோக்கி புறப்பட்டனர். அப்போது லாலாப்பேட்டை அருகே காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்திலிருந்து புறப்பட்ட பணியாளர்கள் 90க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சென்னையில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்க சென்ற நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 200 பணியாளர்கள் சீர்காழியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். டெல்லியில் கட்டடத்தின் அடித்தளத்தில் மழைநீர் புகுந்து 3 பேர் உயிரிழந்த நிலையில் மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. டெல்லியில் கட்டடத்தின் அடித்தளத்தில் மழைநீர் புகுந்த IAS பயிற்சி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உள்துறை அமைச்சகம் குழுவை அமைத்துள்ளது. முக்கிய அதிகாரிகள் இடம்பெற்றுள்ள இந்த குழு 30 நாட்களில் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து விதிகளை மீறி இயங்கி வரும் பயிற்சி மையங்கள் மீது டெல்லி மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டது. முதற்கட்டமாக தரைக்கு கீழ்த்தளத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த 13 பயிற்சி மையங்களுக்கு ஏற்கனவே சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது பழைய ராஜேந்திர நகரில் மட்டும் 5 பயிற்சி மையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஜூனியர் இன்ஜினியர் பணி நீக்கம் செய்யப்பட்டு உதவி பொறியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள டெல்லி மேயர் ஷெல்லி ஓபராய், சட்டவிரோதமாக இயங்கும் எந்த பயிற்சி மையமும் காப்பாற்றப்படாது என்றும் உறுதியளித்தார். இதனிடையே வடிகால்களை தூர்வாருவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்க தவறியதற்காக டெல்லி மாநகராட்சி ஆணையரை பதவி நீக்கம் செய்யக்கோரி ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் மற்றும் கவுன்சிலர்கள் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளியே போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் உயிரிழந்த 3 மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா அறிவித்துள்ளார். மேலும் டெல்லி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, காவல்துறை மற்றும் மாநகராட்சி பொறுப்பு அதிகாரிகள் மீது 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். டெல்லியில் பயிற்சி மையத்திற்குள் மழைநீர் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர்.
இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பழைய ராஜேந்திர நகரில் சக மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி காவல்துறை தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் காவல்துறையின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். மேகதாது திட்டத்தால் கர்நாடகாவை விட தமிழ்நாட்டிற்கு தான் அதிக பயன் இருக்கும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளில் சமர்ப்பண பூஜை செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது திட்டத்தை செயல்படுத்துவது தமிழக அரசுடன் விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறினார். மேகதாது அணை கட்டுவதால் தமிழ்நாட்டிற்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என்றும் தமிழ்நாடு நீரை வீணாக்குவதை தடுக்கவே மேகதாது திட்டம் எனவும் தெரிவித்தார். மேகதாது எங்களது உரிமை என்றும் எங்கள் மாநிலத்தில் நீர்த்தேக்கம் கட்டப்படும் எனவும் கூறிய சித்தராமையா தமிழ்நாடு அரசு தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்குவதாக தெரிவித்தார். கர்நாடகாவில் அணைகள் நிரம்பும் போது கூடுதல் நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படுவதாகவும் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும்போது கடலுக்கு நீர் திறந்துவிடப்படுவதாகவும் தெரிவித்த சித்தராமையா மேகதாதுவில் கூடுதல் நீரை சேமித்து வைப்பதால் கர்நாடகாவை விட தமிழ்நாட்டிற்கு தான் பலன் அதிகம் என்றார். இமயமலையில் 10,800 அடி உயரத்தில் உள்ள திராஸ் வேலி பகுதியில் 7 மோட்டார் சைக்கிள்களில் 31 ராணுவ வீரர்கள் பிரமிட் போல் பயணித்து உலக சாதனை நிகழ்த்தியுள்ளனர். திராஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள மாதையம்மன் பார்க் முதல் திரௌபதி குந்த் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 7 மோட்டார் சைக்கிள்களில் 31 பேரும் அமர்ந்து பிரமிடாக வலம் வந்தனர். கேப்டன் ஆஷிஷ் ராணா, டிம்பிள் சிங் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த சாகச நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாயக் ஜெயக்குமார், சிக்னல் மேன் மணிகண்டன், ஞானசேகர் உள்ளிட்டோரும் இடம்பெற்றனர். -டிகிரி குளிரில் அதிகாலை 6 மணிக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் உள்ளிட்ட சாதனை புத்தகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. செம்பருத்தி தேநீரில் நன்மை இருப்பதாக நடிகை நயன்தாரா பதிவிட்ட இன்ஸ்டா பதிவுக்கு மருத்துவர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த பதிவை நயன்தாரா நீக்கியுள்ளார். நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்த பதிவில் செம்பருத்தி தேநீரில் அதிகமாக உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சர்க்கரை நோய், அதிக கொழுப்பு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க உதவிகரமாக இருப்பதாகவும் இதனை தனது உணவு திட்டத்தில் ஒரு பகுதியாக்கியவர் ஊட்டச்சத்து நிபுணர் கனேரிவால் என பதிவிட்டிருந்தார். இந்த பதிவை கல்லீரல் நிபுணர் சிரியாக் அபி பிலிப்ஸ் என்பவர் தனது எக்ஸ்தட பக்கத்தில் விமர்சித்துள்ளார். அவரது பதிவில் நயன்தாரா தனது பதிவில் குறிப்பிட்டபடி செம்பருத்தி தேநீர் பல்வேறு உடல் பிரச்சனைகளுக்கு பயனாக இருக்கும் என்ற கூற்று எதுவும் மருத்துவ ரீதியாக நிரூபணம் ஆகவில்லை என விளக்கமளித்துள்ளார். நயன்தாராவின் இந்த பதிவு அவரது பிரபல ஊட்டச்சத்து நிபுணருக்கான விளம்பரம் போல் தெரிவதாகவும் விமர்சித்தார். இதையடுத்து அந்த பதிவை டெலீட் செய்த நயன்தாரா அது தொடர்பாக எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. மேலும் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் முட்டாள்களுடன் ஒருபோதும் வாக்குவாதம் செய்யாதீர்கள், அவர்கள் உங்களை தங்கள் நிலைக்கு இழுத்து விடுவார்கள் என பதிவிட்டு மருத்துவர் பிலிப்ஸை சூசகமாக விமர்சித்தார். முன்னதாக இதே மருத்துவர் நடிகர் சமந்தாவின் ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்பாடு தொடர்பான பதிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களின் குடும்பங்களுக்கான உதவித்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் இருக்கும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தின உதவித் தொகையாக தற்போது நாளொன்றுக்கு 250 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அது 350 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு மீட்க இயலாத படகுகளுக்கு கடந்த ஆண்டுகளில் வழங்கிய நிவாரணத் தொகையினை விசைப்படகுகளுக்கு ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 6 லட்சமாக உயர்த்தியும், நாட்டு படகுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த 1.5 லட்சம் ரூபாயை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாம்பன் தூக்குப்பாலம் அருகே தூர்வாரும் கோரிக்கையினை ஏற்று தேவையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து அதன் அடிப்படையில் தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார்.
பொய் வழக்கு போட்டு எதிர்க்கட்சிகளை திமுக அரசு முடக்க பார்ப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்து அபகரிக்க முயன்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் சந்தித்தனர். காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை காவல்துறையை வைத்து பொய் வழக்குகளை போட்டு அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறது. அது நடக்காது. இன்றைக்கு வழக்கை சட்ட ரீதியாக சந்தித்து விஜயபாஸ்கர் வெளியே வருவார் என்றும் சி.வி. சண்முகம் கூறினார். தமிழ்நாட்டில் பல இடங்களில் பழிவாங்கும் நோக்கத்திலேயே கொலைகள் நடப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரவுடிகளுக்கு இடையே நடக்கும் முன்விரோத கொலைகளுக்கு அரசை குறை கூறுவது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்தார். முன்னாள் குற்றவாளிகளை நாங்கள் எங்களுடைய அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே வர்றோம். ஒரு கண்காணிப்பு உடைய ஒரு போலீஸ்காரர் ஒரு 100 பேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கே தெரியாமல் 2 புது குற்றவாளிகள் வர்ற போது நாங்கள் அவங்களை என்ன பண்ண முடியும்? திருப்பி அவங்களையும் நாங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து கண்காணிக்கின்றோம். எனவே நிறைய செயல்களை இன்றைக்கு தடுத்திருக்கிறது காவல்துறை தான். அதாவது எந்த அரசியல் தலைவர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப தயங்குவது கிடையாது. யாரும் அச்சுறுத்தல் இருக்கு என்று தகவல் தெரிவிப்பது கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருமாறு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சியான திமுகவை சந்தித்து வலியுறுத்தி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கூட்டணியில் உள்ள பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக அவர்கள் செயல்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி தலைவர் சிவாவை சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது அரசுக்கு எதிராக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருமாறு வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க திமுக முயற்சிப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருப்பதும், ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகளே கைட்டு விட்டுக் கொண்டு வேறு கட்சியோடு துணையோடு ஆட்சி மாற்றம் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருப்பதா தெரியுது. இதற்கு பதிலளித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சிவா, எந்த காலத்திலும் குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வரமாட்டோம் என தெரிவித்துள்ளார். எக்காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் புதுச்சேரியில் நாங்கள் குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர்றதையோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வர்றதையோ அவர் ஒரு காலம் விரும்ப மாட்டார். எங்களுக்கு கற்றுக் கொடுத்துற பாடம் அதுதான், அதில் உறுதியாக இருக்கும். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசில் ஏற்பட்டுள்ள மோதல் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிரொலிக்கும் என தெரிகிறது. திருப்பூர் எஸ்ஏபி சிக்னல் பகுதியில் குடிபோதையில் அநாகரிகமாக பேசிய நபரை போக்குவரத்து காவலர்கள் ஹெல்மெட்டால் தாக்கினர். இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வந்த நபரை காவலர் பிடித்தபோது அவர் குடிபோதையில் இருந்தது தெரியவந்தது. ரகளையில் ஈடுபட்ட அவர் ஒரு கட்டத்தில் சட்டையை கழற்றி போக்குவரத்து காவலர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டியபடி போக்குவரத்திற்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தினார். ஒரு காவலரின் கன்னத்தில் அவர் அடித்தார். இதனால் பொறுமை இழந்த காவலர்கள் குடிபோதையில் இருந்த நபரை ஹெல்மெட்டால் பலமாக தாக்கினர். பின்னர் அவர்களிடமிருந்து தப்பி ஓடிய அந்த நபர் மீது போக்குவரத்து உதவி ஆய்வாளர் காவலர்களிடம் புகார் அளித்தார். புதுக்கோட்டையில் பரபரப்பான நகரின் மையப்பகுதியில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அண்ணா சிலையின் மீதுள்ள கூண்டில் கால் மேல் கால் போட்டு ஒய்யாரமாக படுத்து கிடக்கும் இவர்தான் தேத்தாம்பட்டியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர். அண்ணா சிலை மீதுள்ள இரும்பு கூண்டின் மீது ஒருவர் படுத்திருந்ததை அறிந்த பொதுமக்கள் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். காவல்துறையினர் அவரை மீட்க முயன்றபோது கீழே இறங்காமல் அடம் பிடித்தார். பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் நாகராஜன் கீழே இறக்கப்பட்டார். அப்போது நிலை தடுமாறி விழுந்த அவருக்கு காயம் ஏற்பட்டது. கீழே இறங்கிய நாகராஜனை விசாரித்த போது தங்கள் கிராமத்துக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்பதால் போராட்டம் நடத்தியதாக கூறினர். அவரை பிடித்த காவலர்கள் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.
உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைகிற பொழுது நிச்சயமாக மாணவிகளுக்கு ஸ்கூட்டி வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பொன்முடி இளைஞர்கள் குறித்து உதயநிதி நன்றாக தெரிந்து வைத்துள்ளதாக கூறினார். அதுதாமா காலத்தின் வளர்ச்சி. வருமா இன்று உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஸ்கூட்டரையும் கொடுக்கிற ஒரு காலம் வரும். அவர் தான் இளைஞர்களை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்தி கொண்டிருப்பவர். உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும் என்று அமைச்சர் பொன்முடி பேசியிருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் குறிஞ்சாக்குளத்தில் கிராஃபைட் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்ததற்கு மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ எம்பி வரவேற்பு தெரிவித்துள்ளார். கிராஃபைட் உள்ளிட்ட கனிமங்களை எடுப்பதற்கான இணையவழி டெண்டர் அறிவிப்பை கடந்த நவம்பர் 29ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்டது. இந்த டெண்டர் அறிவிப்பில் தென்காசி மாவட்டம் குறிஞ்சாக்குளம் கிராமமும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் இந்த திட்டத்தால் குறிஞ்சாக்குளம் பகுதியில் விவசாயம் முற்றாக அழியும் நிலை ஏற்படும் எனவும் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் எனவும் குறிப்பிட்டு மதிமுக கண்டன அறிக்கை கடந்த டிசம்பர் மாதம் வெளியிட்டது. மேலும் இந்த திட்டத்தை எதிர்த்து மதிமுக சார்பில் தீர்மானமும் அக்கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் குறிஞ்சாக்குளம் பகுதியில் கிராஃபைட் கனிமத்தை எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனை மதிமுக சார்பில் வரவேற்பதாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ எம்பி குறிப்பிட்டுள்ளார். உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது என தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்கும்படி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிப்பது குறித்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய 3 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அரசு செயலாளர், டிஜிபி ஆகியோர் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது என்று கூறிய நீதிபதிகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருப்பதாக குறிப்பிட்டனர். ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டில் அரசு இயந்திரம் செல்வது சமூகத்திற்கு மோசமானது என்பதுதான் தங்களது கவலை என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை 3 மாதங்களுக்கு ஒத்திவைத்தனர். காஞ்சிபுரத்தில் திமுக மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த அதிருப்தி கவுன்சிலர்களே கூட்டத்தில் பங்கேற்காததால் தீர்மானம் தோல்வியடைந்தது. காஞ்சிபுரத்தில் திமுக மேயருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் உறுப்பினர்கள் யாரும் வராத நிலையில் தோல்வியடைந்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பாமக மற்றும் சுயேட்சைகள் என 51 கவுன்சிலர்கள் உள்ளனர். மேயராக திமுகவைச் சேர்ந்த மகாலட்சுமியும், துணை மேயராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குமரகுருபரனும் உள்ளனர். திமுக மேயருக்கு எதிராக அவரது சொந்த கட்சியினரை போர்க்கொடி தூக்கிய நிலையில் அமைச்சர் கே. நேரு நடத்திய பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் மேயருக்கு எதிராக 22 சொந்த கட்சியினர் உட்பட 33 கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். எனினும் 22 திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் ஒரே பேருந்தில் சுற்றுலா சென்று விட்டனர். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு திங்கட்கிழமை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்மானம் கொண்டு வந்த உறுப்பினர்கள் உட்பட யாரும் வரவில்லை. இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை என ஆணையர் செந்தில் முருகன் தெரிவித்தார். நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு நாங்கள் வாக்குச்சீட்டு முதல் எல்லாத்திலையும் தயார் நிலையில் இருந்தோம். எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால், கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை. இதனால் திமுக மேயர் பதவி தப்பியது. ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று திருமாவளவன் எம்பி வலியுறுத்தினார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய எம்பி திருமாவளவன் இது ஒரு ஓரவஞ்சனை பட்ஜெட் என்றார். நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தாருங்கள், நாங்கள் நிதியை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி வன்மையாக கண்டிக்கிறேன். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு தனித்தனியாக புதிய அமைச்சகங்கள் கொண்டுவர வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிலே ஆதிதிராவிட பழங்குடியினருக்கு தனி அமைச்சகம் உண்டு, சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி அமைச்சகம் உண்டு. அதே போல இந்திய ஒன்றிய அரசும் ஆதிதிராவிட ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ்
தனித்தனியாக இன்றைக்கு கமிஷன் வைத்திருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன், ஷெட்யூல் டிரைப்ஸ் கமிஷன். எனவே அமைச்சகத்தையும் மினிஸ்ட்ரியும் தனியே ஷெட்யூல் காஸ்ட் அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தினார். இத்துடன் சூப்பர் 16 நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.